நாம தினமும் தொழுகிற தொழுகையில கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயத்துல இதுவும் ஒண்ணு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்காக ஏதாவது ஒரு அமல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓத சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இது எல்லாமே நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்காக ஒரு அமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தராங்க. அது என்ன துவானா, அல்லாஹும் மகஃபிர்லி வரஹம்னி வஹதீனி வஆஃபினி வர்சுக்னி வஜ்புருனி வரஃபஅனி. இந்த துவாவை நம்ம எப்போ செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொழுகும் போது 2 சஜிதாக்கு நடுவுல இருக்கிற கேப்ல ஒரு சஜிதா செஞ்சுட்டு நம்ம எழுந்துட்டு அடுத்த சஜிதா செய்வோம் இல்லைங்களா? அப்ப முதல் சஜிதா செஞ்சுட்டு எழும்போது அப்ப இந்த துவாவை நம்ம சொன்னோம்னா இதுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில இந்த துவாக்களை நம்ம சேர்த்துப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.